கிருபையை தருகின்றீ தேவரீர் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றீ இரவில் பாடும் பாட்டு எங்கள் நாவில் இருக்கிறது அன்பமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ எங்கும் நல்ல கரங்களை தட்டி நீ கோட்டையும் நீ எங்கும் வான்கள் ஆகிட்டு கதரும் போல் தேவனே ஆத்துமாவும் மயே மாற்றிட்டு கதருவே கதரும் போல் தேவனே ஆத்துமாவும் மயே மாற்றிட்டு கதருவே அஞ்சனை அடக்கலம் கோட்டையும் அஞ்சமே அடக்கலம் கோட்டையும் என்றும் காத்தே. மறுபடியும் தேவரின் பகல் காலத்தில் கிருபையை தருகிறேன். பகல் காலத்தில் கிருபையை தருகின்றீ பகல் காலத்தில் கிருபையை கொடிகின்றீ இரவில் பாடும் பாட்டு எங்கள் நாவில் ஒழுகிறது இரவில் பாடும் பாட்டு எங்கள் நாவில் ஒழுகிறது தஞ்சமே நீ அடக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி அஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முட்செடியில் தேவ தயவு என்கிற தலைப்பிலே இன்றைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 33வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. முட்செடியில் எழுந்தினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. ஹல்லேலூயா. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேல் வருவதாக. எல்லாரும் சொல்லுங்க, வருவதாக. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறான். அப்படி ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நினைத்து பார்க்கிறான். தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தேவன் அவனுக்கு முட்செடியில் தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதிலே ஒரு தயவு இருந்தது. முட்செடியிலே ஒரு தயை இருந்தது. அதை நினைத்து பார்த்து சொல்லுகிறான், முட்செடியில் எழுந்தருளுடைய தயவு யோசேப்பின் உச்சந்தலையில் வருவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். முட்செடியில் தேவன் எழுந்தருளினார். சொல்லுங்க. ஆமாம். பாலைவனத்தில் பயங்கரமான முட்செடிகள் இருக்கும். கள்ளி வகைகள், முள்ளு வகைகள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் தான் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, ஆடுகளை மேய்த்து 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 இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டான்?
ஓரே பர்வதம் மட்டும் வந்து விட்டான். அது ஒரு மலை, முச்செடிகளால் நிறைந்த மலை. ஆடுகளை மேய்த்து கொண்டே அந்த முச்செடிகளுக்குள்ளே இருக்கும்போது திடீரென்று ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். சொல்லுங்க, என்ன காட்சி? அற்புத காட்சியை பார்க்கிறான். அந்த அற்புத காட்சி எப்படி இருந்ததுன்னா, முள்செடி எரிந்து கொண்டிருந்தது. தீயினால என்ன செய்யுது? பக்க பக்க பக்கம்னு எரியுது. பெட்ரோலை ஊற்றி கொளுத்துன மாதிரி பயங்கரமா எரியுது. ஆனா அந்த முட்செடி அப்படியே இருக்கு. முட்செடி எரிகிறது அற்புத காட்சி இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? எரிந்து சாம்பல் ஆயிரும். ஆனால் முட்செடி எரிந்தும் வேகாமல், சாம்பல் ஆகாமல் அந்த முட்செடி எரிந்து கொண்டே இருக்கிறதை மோசே பார்த்தபோது, இது என்ன காட்சின்னு சொன்னான்? அற்புத காட்சி என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் அவருடைய பிள்ளைகளையும் அற்புத காட்சியை பார்க்க வைப்பார். மோசே அரண்மனையில் இருந்தபோது அவன் பார்த்ததெல்லாம் அற்புத காட்சி தான். ஏன்னா அந்த காலத்திலே எகிப்திய நாகரீகம், சுமோரிய நாகரீகம் எல்லாம் ரொம்ப இன்னைக்கு உள்ளதை விட உள்ள மாதிரி இருந்திருக்கு. எகிப்தில் நாகரீகங்கள், எகிப்திலிருந்து புடவைகள், சாலமோனுக்குரிய வஸ்திரங்கள் எல்லாம் போயிருக்கு. அந்த அளவு எகிப்தில் அந்த காலத்தில் என்ன இருந்தது? நைல் நதி நாகரீகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்தவன் தான் யாரு? மோசே. 40 வருடங்கள் அந்த அரண்மனை வாழ்க்கையில அவன் பார்த்ததெல்லாம் அதிசய காட்சிகள். ஆனால் அதன் பிறகு இன்னொரு 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்த்ததெல்லாம் வேதனையின் காட்சிகள் தான். ஏன்னா 40 வருஷம் அரண்மனையில் இருந்தவனை இப்ப 40 வருஷம் எங்க போட்டார் ஆண்டவர்? பாலைவனத்திலே தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க. அந்த காலத்தில் வேற வேலையை இல்லை போல் இருக்கு. எல்லாமே என்னதான் மேய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, தன் மாமனாருடைய, ஆமா, மாமனார் ஆன உடனே டியூட்டி கொடுத்துருவார் போல் இருக்கு. இப்படிதான் யாக்கோபுக்கு கொடுத்தாரு. எப்பா நீ மாமனாயிட்ட, நான் உனக்கு, நீ மருமகனா இருக்கியா? மருமகனா இருக்கேங்க, சரி வா, என்ன செய்ய, ஆடுகளை மேய் அப்படின்ட்டு. ஆடுகளை மேய்த்து மேய்த்து எப்படி இருக்கும் பாருங்க. 40 வருஷம் அரண்மனையிலே ஒரு இளவரசனை போல இருந்தான். ஏனென்றால் அவன் பார்வோனுடைய குமாரன், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்பட்டான். அவ்வளவு ஒரு லக்ஸுரி வாழ்க்கையில் இருந்தவன் இப்பொழுது கரடு முரடான பாலைவன வாழ்க்கைக்கு மாற்றப்படுகிறான். அந்த பாலைவன வாழ்க்கையில அவன் பார்த்த காட்சி எல்லாம் வறட்சி. பார்த்ததெல்லாம் என்னது? வறட்சி. பாலைவனத்தில் போய் சோலைவனம் அங்க இருக்காது பாருங்க. எல்லாம் முள்ளு, கள்ளிகள், இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். முள்ளுக்காடு தான், முள்ளுக்காட்டுக்குள்ளதான் அவன் வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுது அவன் பார்க்கிற காட்சி அவனுக்கு எப்படி இருந்தது? அற்புத காட்சியா இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லா முள்ளாவே விட மாட்டாரு. ஆமென். முள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையை விட மாட்டார். முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல நம்மையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கிறேன், வாழ்க்கை முழுவதும் பாடுகள் பாடுகள் பாடுகள். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்திலே மகிமை மேல மகிமை இருக்கும். மகிமை மேல மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. இந்த முட்செடியை பார்த்த உடனே அது வெந்து போகவில்லை, ஆனால் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்ற தேவ ஜனம் எகிப்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருக்கிறார்கள்? அவர்கள் பாடுகள், உபத்திரவங்கள், அடிமைத்தன வாழ்க்கை, அவர்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யல? வெந்து போகல. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிறதை கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். முட்செடி எரிகிறது, ஆனால் என்ன செய்யவில்லை? வெந்து போகவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம அழிந்து போவதில்லை, நாம் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பலகீனம் வரும், வியாதி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பண கஷ்டம் வரலாம், என்ன செய்யலாம் நீ கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வரலாம். ஆனா கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த அற்புத காட்சியை அவன் பார்க்கிறான். பயங்கரமான அற்புதம்.
3D பிக்சர் மாதிரி இருக்கு. அப்படி முள்ளு இருக்குது, அங்கே என்ன இருக்கு? இப்போ அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த அற்புத காட்சியிலே அவன் 3 காரியங்களை கண்டான். ஹல்லேலூயா. மோசே எழுதும்போது முச்செடியில் எழுந்தருடைய தயவு. அப்ப முச்செடியில என்ன இருக்கிறது? தேவனுடைய தயவு இருக்கிறது. அதனாலதான் 430 வருஷம் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தும் அவர்களை அழிக்க முடியவில்லை. என்ன இருந்தது? முச்செடிக்குள்ள தயவு இருந்தது. இவர்கள் 73 பேர் போனாங்க. யாரு குடும்பம்? யாக்கோபினுடைய குடும்பம். எத்தனை பேரு? 73 பேர் போனாங்க. அவர்கள் எந்த ஊர்ல இருந்தாங்க? எகிப்துல கோசேன் நாட்டில் இருந்தாங்க. ஆனால் வேகமாய் பெருகுகிறார்கள். பெத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பெத்து போடுற மிஷின் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? பெத்து போட்டுக்கிட்டே பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பார்வோன் பார்க்கிறான், என்னடா இது, இவங்க வேகமா பெருகிட்டு இருக்கிறாங்களே, இவங்க பெருகக்கூடாது, நீ சட்டம் போடுறான். பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நதியிலே போட வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு சட்டம். நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டான். நர்ஸுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறான். எல்லா நர்ஸும் வாங்க, ஸ்டாஃப் நர்ஸு, பிஎஸ்சி நர்ஸு, டிப்ளமோ நர்ஸு, வேற என்ன நர்ஸு, எல்லா நர்ஸும் வாங்க. சரி, வந்தாச்சு. இங்க பாருங்க, நீங்க தானே பிரசவம் பார்ப்பீங்க. யாருக்கு? எபிரேய ஸ்திரீகளுக்கு. நீங்க பிரசவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளையா இருந்தால் என்ன சட்டம் கொடுக்கிறான் பாருங்க. ஆண் பிள்ளையா இருந்தால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையா இருந்தால் உயிரோடு இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு என்ன சட்டம் உசிலம்பட்டியில் இருக்கு? பெண் பிள்ளையானால் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்று விடு. இப்ப சமீபத்தில் கூட பாஸ்டர்மா வாசிச்சு சொன்னாங்க, she is good paper reader. ஆமா, பேப்பர் எல்லாம் வாசிச்சு அந்த மெசேஜ் சொல்ல. இப்படி ஒரு பெண் பிள்ளைய இருக்க பாலை ஊத்திட்டு என்ன செஞ்சு போட்டாங்க? கொன்னு போட்டாங்க. இன்றைக்கு உலகம் பெண் பிள்ளைகளை கொல்லுகிறது. ஆனால் அன்றைக்கு பார்வோனுடைய சட்டம் என்ன? பெண் பிள்ளைகளை வாழ விடு, ஆண் பிள்ளைகளை கொன்று விடு. சொல்லுவாங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் இருக்கு, ஆனால் பொம்பளை பிள்ளையே இல்லை. பொம்பளை பிள்ளை பார்க்குற மாதிரி ஆம்பளை பையங்க பார்க்க மாட்டாங்கன்னு அவங்களே சொல்லிக்கிடுவாங்க. கடைசி காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க பார்க்குற மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்களா? அது உண்மையாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், யாரும் பார்க்க மாட்டாங்க, கர்த்தர் தான் பார்ப்பார். அல்லேலூயா. ஆமாம். ஒருத்தர் சொன்னார், என்னையா உங்கள் மகன் கூட இருக்கலையா? மருமகா வந்துட்டாயா? மருமகா வந்த உடனே இப்போ யாருக்கு இடம் இல்லை? மாமாவுக்கு. மாமானா இவருக்கு, இவருக்குள்ள அப்பாவுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. இருக்கட்டும், நம்ம கர்த்தரை நம்பி வாழ்கிறோம். கவலைப்படாதுங்க. வயசானவங்கெல்லாம், வயசு ஆகிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். அதே இதை திருப்பி போடுங்க, உன் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். இப்போ பொம்பளை பிள்ளைகளெல்லாம் வாழ விடு, ஆண் பிள்ளைகளை என்ன செய்து விடு? கொன்று விடு. ஆனால் மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. உண்மையிலே இந்த நர்ஸுகளுக்கு, டாக்டர்களுக்காக நம்ம டெய்லி ஜெபிக்கணும். அவங்க சேவை செய்கிறார்கள். அவங்க பணம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுடைய பணி என்னது? சேவை. இப்ப அவங்க யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு பயந்ததுனாலே ஆண் பிள்ளைகளை உயிரோட என்ன செய்தார்கள்? காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. 2வது சட்டம் போடுறான், பிறக்கிற ஆம்பளை பையெல்லாம் அவன் நைல் நதியில போட்டு கொண்டு போடுங்க. ஆனா அங்கே தேவனுடைய தயவு இருந்தது. முச்செடி சட்டங்கள் எப்படி வருகிறது? முச்செடி போல வருகிறது. ஆனால் இஸ்ரவேலர் மேல தேவனுடைய தயவு இருந்தது.
இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்க மேல தேவனுடைய தயவு இருக்குமானால், முச்சடியில் எழுந்தருளுடைய தயவு இன்றைக்கு உங்க மேல இருக்குமானால், இந்த உலக சட்டங்களோ, இந்த உலக திட்டங்களோ, அல்ல இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகளோ உங்களை ஓவர் கம் பண்ண முடியவே முடியாது. எத்தனை பேர் உங்க தலையை தடவி பாருங்க, அந்த தயவு இருக்காண்டி. ஹல்லேலூயா, ஆமென். I have, ஆமென், ஆமென், that favor. ஹல்லேலூயா. என்னுடைய தலையின் மேலே கர்த்தருடைய தயவு இருக்கிறது. உங்க மகிமை தீபம் தான் என் தலைமேல் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால சட்டங்களும் திட்டங்களும் எது வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் கர்த்தர் முட்செடியிலே தரிசனமாகிறார். என் ஜனங்கள் உபத்திரவத்தின் மேலே உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? வெந்து போகவில்லை. அதைத்தான் ஏசாயா 43:2 கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்னா தேவனுடைய தயவு இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா பொய்யா? ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையே முள்ளாக இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில நிறைய முள்ளு, என் வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் முள்ளு பாஸ், அது இருக்கட்டும். ஆனா அந்த முட்களுக்குள்ளே நீங்க ஒரு லீலி புஷ்பம் போல இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கல, ரோஜா மலர் முள்ளுகளுக்கெல்லாம் மேலே இருக்கும், ஆனால் லில்லி புஷ்பம் முள்ளுகளுக்கு உள்ளே இருக்கும். அந்த முள்ளுகள் கிழிக்க கிழிக்க லீலி மணக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தயவு இருக்கிறதுனால திருச்சபையை அழிக்க முடியலை. எத்தனை சட்டம், எத்தனை திட்டம், அல்லேலூயா, ஒன்றும் முடியலை. ஏன்னா அவருடைய தயவு இருக்கிறது. அவன் எதை இழந்தாலும் எதை இழந்துடாதீங்க, கர்த்தருடைய தயவை இழந்துடாதீங்க. அந்த தயவு உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா, ஆமென். அவன் அந்த அற்புத காட்சியில எதை பார்த்தான்? தேவனுடைய தயவை பார்த்தான். எப்படி இருந்தது? முச்செடி எரிந்தது, ஆனால் வேகவில்லை. அங்கதான் தேவனுடைய தயவு இருக்கிறது. ஆமென். எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி தான் நீதிமானுக்கு வரும். உலகத்தில் எல்லாவனுக்கும் வர்ற மாதிரி தான் துன்மார்க்கனுக்கு சம்பவிப்பது போலவே நீதிமானுக்கு சம்பவிக்கும். ஆனா நீதிமான் மேல தேவனுடைய தயவு இருக்கிறதுனால அவனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, அந்த அக்கினிக்குள்ளே, அந்த முச்செடியில எரிந்த அக்கினிக்குள்ள இருந்து தேவனுடைய சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கண்டு நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. முட்செடியிலிருந்து என்ன கேட்கிறது? ஆமென். சில பிரச்சனைகள் வந்தா பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அது பிரச்சனையா இருக்கு, இது எனக்கு வேதனையா இருக்கு. ஆனால் அந்த வேதனையில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த தோல்வியில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில காரியங்களை ரொம்ப முயற்சி பண்ணுவோம், ஆனா அங்க என்ன செஞ்சிருவோம்? தோற்று போயிடுவோம், தோல்வி வந்துடும். நம்ம நினைப்போம் தோல்வின்ட்டு, ஆனா அந்த தோல்வியிலிருந்து கர்த்தர் பேசுவார். அதனால சிலர் சொல்லுவாங்க, நான் தோற்றதுனால என்ன செய்கிறேன்? பாடங்களை கற்றுக்கொள்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, தோற்று போனேன், ஆனால் அதில் என்ன செய்கிறேன்? நம்ம என்ன செய்கிறோம்? அதில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா. முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து கர்த்தர் சொல்றாரு மோசே மோசே என்று. அங்கே கர்த்தருடைய தேவ சத்தம் கேட்கிறது. நான் இளவயதாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இருக்கிறது பாருங்க. பல முறை பாடிட்டு ரோட்டு வழியே போகும்போதெல்லாம் பாடிட்டு போவேன். என்ன பாட்டுன்னா, முட்செடி போல பற்றிடுமே
மோசமடையாய் நீ முற்றிலுமே முச்செடி போல பற்றிடுவேன். மோசமடையாய் நீ முற்றிலுமே ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அற்புதமான பாடல். அல்லேலூயா. வாழ்க்கை முற்றிலும் முச்செடி போல பற்றினாலும் நீ மோசமடைய மாட்டாய். அல்லேலூயா. ஏங்கிடாதே, அதிலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற சத்தம் கேட்கும். மோசே மோசே என்கிற ஒரு சத்தம் அந்த அக்கினியிலிருந்து கேட்டது. யோசிச்சு பாருங்க, மோசைய கூப்பிட ஆளே இல்லை. ஏன்னா அவன் வாழ்க்கை உள்ள எங்க இருக்கிறது? வனாந்தரத்தில். அரண்மனையில் அவனுடைய தாய் அல்லது அவனை பெற்ற தாய் தகப்பன் கூப்பிட்டுருக்கலாம் மோசேன்னு. ஆனா அரண்மனையில் வேற யாரும் மோசேன்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அவன் ஆண்டவனே என்று தான் கூப்பிட முடியும். ஆண்டவனேன்னு தான் கூப்பிடணும் மோசே. ஏன்னா அவன் யார்? அவன் பார்வோனுடைய அரண்மனையில் உள்ளவன். ஆனால் இப்பொழுது அவன் தாய் அல்லது அவன் தகப்பன் கூப்பிட்டது போல சத்தம் கேட்கிறது, மோசே மோசே. இந்த ஆங்கில படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அந்த சத்தத்தை எடுத்திருப்பான், மோசஸ் மோசஸ். அந்த வார்த்தை கேட்கும் பாருங்க, மோசைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்னுடைய தாய் கூப்பிட்டது போல, என்னுடைய தகப்பன் கூப்பிட்டது போல ஒரு அன்பான சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அது இயேசுதான், இயேசுதான். அல்லேலூயா. மோசே மோசே என்கிற ஒரு சத்தம், அந்த சத்தத்தில் டிவைன் லவ் இருந்தது, தெய்வீக அன்பு இருந்தது. அவன் பார்வோன் அரண்மனையில் வந்ததிலிருந்து தகப்பனையும் பார்க்க போக முடியலை, தாயையும் பார்க்க போக முடியலை. இப்போ பாலைவனத்தில் வந்ததிலிருந்து யாரோடும் உறவு இல்லை, பேச்சு கூட இல்லை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் மந்தனாக்கும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து ஆடுகளுக்கிட்டே பேசி பேடனால இப்போ அவனும் அதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே மோசே. அல்லேலூயா. You will hear the sound. You will hear the voice. அல்லேலூயா. நீங்களும் அந்த சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவ சத்தம் கேட்கும்படி கர்த்தர் நம்முடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணுவாராக. அதனால தான் ஏசாயா எழுதுறான் பாருங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது, ஏசாயா 30:20-21, உங்கள் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சொல்லுங்க, என் காதுகள் கேட்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்கள் வருத்தத்தின் அப்பத்தை, துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும் உங்கள் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று
உங்களுக்கு முன்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய ஜனம் நாம். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண மக்கள் கிடையாது பாருங்க, நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுகிறவர்கள். அதனாலதான் ஆராதனைன்னா ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்னு இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் நம்மோடு பேசலாம், போதகர் மூலம் பேசலாம், வேத வசனங்கள் மூலம் பேசலாம். அவர் நம்மோடு பேசுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஸ்தானம்தான் சபை. சபை ஆராதனை ஏனோ தான் ஒன்று வரக்கூடாது. ஆராதனை ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு வர்றது, பாட்டெல்லாம் முடிஞ்சு வர்றது. சில நேரம் பாட்டிலே பேசிடுவார். பாட்டாலே புத்தி சொன்ன மாதிரி பாட்டில் கூட கர்த்தர் என்ன செஞ்சிருவார், பேசிடுவார். ஹல்லேலூயா. சிலர் பாட்டெல்லாம் முடிஞ்சு பாவம் ரொம்ப ஏதோ ஒரு ஆராதனை போகணுங்க, அங்கே என்ன எதிர்பார்ப்பும் இல்லை, ஆண்டவர் பேசணும், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படணும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அதெல்லாம் இல்லை. சும்மா போய் உக்காந்துட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுல, சர்ச்சைக்கு போகணும்ல, எப்பமாவது போகணும்ல, அப்படிதான் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் நீங்க தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்று விரும்பி வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் ஒரு சத்தம் பின்னிருந்து கேட்கும், இதுதான் வழி, இதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்பீர்கள். முட்செடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மோசஸ் மோசஸ். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுறாரு, வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் பேசுறாரு, ஆராதனையில செய்தி கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக முட்செடியிலே தேவ திட்டம். முதல்ல என்ன சொன்னேன், முட்செடியிலே தேவ தயவு. இரண்டாவது என்ன சொன்னேன், தேவ சத்தம். மூன்றாவது முட்செடியிலே தேவ திட்டம். கர்த்தர் என்ன சொல்றாரு, 3 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியர்களின் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அவர்கள் தேசத்திலே, ஆமென், கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். ஹல்லேலூயா. ஒரு பிளான் அங்க உருவாகிறது, ஒரு திட்டம் உருவாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். முட்செடி நடுவில் இருந்து தேவனுடைய சத்தமும் கேட்கிறது, தேவனுடைய திட்டமும் வருகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டம், the purpose of God in your life. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன? என் வாழ்க்கையில நீங்க உணரணும், ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருகிறது, ஏன் இந்த போராட்டம் எல்லாம் இருக்கிறது, திட்டம் என்ன? தேவன் என்னை கொண்டு இந்த 50, 60, 70, 80 வருஷங்கள்ல செய்து முடிக்க வேண்டியவைகள் என்ன? நம்ம இந்த உலகத்தில் சிரஞ்சீவியா இருக்க போறது இல்லை. நம்ம ஆதியாகமத்தை படிச்சுட்டு வர்றோம். அது முதல் அதிகாரமா பொறாமையா இருந்துச்சுல்ல. ஆதாம் எத்தனை வருஷம்? 930 வருஷம். மெத்தசுலாவா அப்பா எவ்வளோ வருஷம் இருந்திருக்கானுங்க பாருங்க. எனக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு 200 வருஷம் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆண்டவர். உண்மையில நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு 200 கொடுக்கக்கூடாதா? 100 கொடுக்குறீங்க, அதுவும் 70க்கு மேலே வேலைனே போச்சுங்கிறீங்க. 60லயே தள்ளாடுது, 40ல் நாய் குணம்ன மாதிரி, அப்புறம் 50ல் என்ன குணம், ஏதோ ஒரு குணம், 60, 70 இதுல எல்லாம் முடிஞ்சு போகுது. ஆனால் மெத்துசூலா 969 வருஷம். ஆதாம் எவ்வளோ நாள்? 931 வருஷம். ஆனால் குறைஞ்சி 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 குறைஞ்சி
இப்போ நமக்கு 80 வருஷம். 80 வருஷம் 80 வயசுல யாராவது இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே இல்லையா? 80 இல்லை, நெருங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் 80 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அது யாருன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பர்த்டே கொண்டாடிடுவான். அல்லேலூயா. 80 வயசு. அல்லேலூயா. பலத்தின் மிகுதி, நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட். அப்ப கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? 70ல இருந்து 80 வயசுக்கு கொண்டு போறாரு. இருக்கட்டும், பரவாயில்ல. எத்தனை வயசு வரை நம்ம இருந்தாலும் நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு வருகிறவர்கள். அப்போ உங்க மேல தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கும், ஒரு பத்ததி. தேவன் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. ஏதோ வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா சாகிறதுக்கு இல்ல. நீங்க எத்தனை நாள் இந்த பூமியில இருக்கிறீங்களோ அத்தனை நாள் வரை இந்த உலகத்தில் வாழுவதற்கு தேவையான தேவ திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறது. சிலர் சொல்றான் அது தலை எழுத்து அப்படிங்கிறான். தலையில என்ன செஞ்சிருக்கு? இப்போ இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு ராசிகள் சொன்னான் பாருங்க. ஒரு ஊனமுற்ற ஆசிரியரை பார்த்து இவன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டாங்க? இதுதான் சனாதனம். சனாதனம்னா என்ன? நீ உதயநிதி பேசுனதுக்கு உலகம் ஃபுல்லாக கேஷ் போட்டானுங்க. சனாதனம்னா இதுதான். நீ இப்படி தான் இருப்ப. நீ சத்திரியன், நீ சூத்திரன், நீ கரண்டக்காலில் இருந்து பிறந்தவன், நீ இடுப்பில் இருந்து பிறந்தவன், நீ மண்டையில் இருந்து பிறந்தவன். இது பேர் தான் சனாதனம். அவன் என்ன சொன்னான்? நீ முன் ஜென்மத்தில் எப்படி பிறந்த, என்ன செஞ்ச, பாவம் செஞ்ச, இப்போ எப்படி இருக்கிற அப்படின்ட்டு. நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்? அதனால் ஒருத்தன் இப்போ சொன்னான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தன் சொன்னான், நீ முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இப்போ இன்னொரு ஜெயிலில் கழுதிங்க போட்டான்னு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எந்த ஜென்மமாக நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. அதன் பிறகு நியாய தீர்ப்பு தான் இருக்கிறது. வேற 7 பிறவி, 8 பிறவி, 9 பிறவி. இந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாயை கல்லெடுத்து எரியாத, அடுத்த பிறவியில் நீ யாரை பிறந்துருவ, நீ நாயை பிறந்துவே, ஒன்றை ஒருத்தன் நான் அதுக்கு முன்னாடி நாயை பிறந்தவன் ஒன்றை என்ன செய்வான் கல்லெடுத்து. இப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்க பாருங்க. அப்படி ஒரு பயமுறுத்தி அந்த மாதிரி கெட்ட பழக்கம், இந்த கழுதையை என்ன செய்யாத, கல்லெடுத்து எரியாத, அடுத்த ஜென்மத்தில் நீ யாரா மாறிடுவ, கழுதையா மாறிடுவ அப்படின்னு ஏதோ பயமுறுத்தி இந்த சில தப்புகள் செய்யாமல் வச்சாங்களே ஒழிய ஒரே பிறவி தான் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் 2 பிறவி இருக்கு. நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே பிறவி. நீ ஒரு என்ன தனிப்பிறவி அப்படின்னா, நாம் வாட்டரில் தண்ணீரில் மூழ்கி இன்னொரு பிறவி. நீ வேற ஏதோ பிறவின்னு சிரிக்க வேண்டாம். அல்லேலூயா. நீ ஒரு மறுபிறவி. ஆமாம். நம்ம ஏற்கனவே ஒரு பிறவி. நம்ம தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது மறுபிறவி. அதனால நமக்கு தான் 2 பிறவி. அல்லேலூயா. ஆமென். அதனால யாரெல்லாம் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ நீங்க ஒரு பிறவி. இந்த ஒரு பிறவி ஒரு குருவி மாதிரி, பிரயோஜனம் இல்லை. ஞானஸ்தானம் தண்ணீர்ல மூழ்கி எடுக்கும் போது மறுபிறவி. அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் ஆமென், நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன? நான் தேவ திட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய திட்டம் இருக்குது ஒன்றை வச்சு. ஆமென். மோசே, நம்பிக்கை எல்லாம் போயிட்டியா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? இனி இந்த பாலைவனத்தில் தான் என் வாழ்க்கை சமாதி, கல்லறை பாலைவனத்தில் தான் இருக்குன்னு நினைச்சியா? உனக்கு உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேற வரை நீங்க சாகவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனா அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, அதை என் மூலம் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. எங்கடா சிக்கன் கிடைக்கும், எங்கடா இந்த கிரில் சிக்கன் கிடைக்கும்னு தெரியக்கூடாது. அது கிடைக்கும். நேற்று கூட ரொம்ப அருமையான சிக்கன் சாப்பாடு, வெரி நைஸ். இவங்களை ஒரு பெரிய சமையல்காரங்களாகவே இவங்களை மாற்றி விடலாம் போல் இருக்கு. சமையல் பண்ணவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த மாதிரி அலையிறது இல்லை. என்னை வைத்து தேவன் என்ன
ஆமென். அப்போ அங்கே அக்கினியிலிருந்து என்ன வெளிப்படுகிறது? தேவ திட்டம். அல்லேலூயா. ஆமென். ஏதோ வாழ்கிற வாழ்க்கை இல்லைங்க. ஏதோ குழந்தைய பிறந்தங்க, அப்புறம் ஸ்கூல் பாயாக இருந்தேன், அப்புறம் காலேஜ் பாயாக மாறினேன், அப்புறம் கல்யாணம் பண்ணேன், கொஞ்சம் பிள்ளைகளை பெற்று போட்டேன், அப்புறம் வேலை செஞ்சேன், இப்போ வயசாயிடுச்சு, இனி சாக போகிறேன், வீடு வாங்க காடு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்னப்பா இனி வாழ்க்கை, காடு வாங்குது, வீடு போங்குது. சும்மா சொல்லிக்கிடுவாங்க. அது அல்லேலூயா. சும்மா சொல்லிக்கிறது. வீடு போங்குது. எங்கே போதான்? சுடுகாட்டுக்கு போன்னு சொல்லுதான். பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்மள வீடு என்ன சொல்லணும்? பரலோகத்துக்கு போ. அதான் நமக்கு நித்திய இளைப்பாறுகிற ஸ்தலம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என் மேல ஒரு திட்டத்தை அன்றைக்கு வைத்தார். அந்த திட்டத்தை நான் கண்டுபிடித்தேன். என்னை ரட்சித்தார், என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். இன்னைக்கும் அவருடைய திட்டத்துக்கு பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆமென். தாவீது மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. கரவல் ஆடுகளின் பின்னாக நடந்த அவனை என் ஜனத்தின் அதிபதியாய் மாற்றினேன். தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியல, என்னையா இது நம்மளை கொண்டு ஆடு மேய்க்க விட்டானுங்கன்னு. ஆனா தாவீதின் மேல ஒரு பர்பஸ் இருந்தது. வாலிபர்கள் அதை உணர வேண்டும். தேவனே, நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் மேல நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, எனக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆகவே தேவ திட்டம் வெளிப்படுகிறது. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தேவ திட்டம் இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கு மேலையும் தேவனுக்கு என்ன இருக்கு? நோக்கம் இருக்கிறது. நம்ம வாழ்வதில் நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு தருகிறதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்க மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. God's purpose upon you. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. ஆமென். என் மேல கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த முட்செடியிலே எழுந்தருளின தேவனுடைய அக்கினியில் இருந்து இவைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த திட்டத்திலே தேவனுடைய காலிங் இருக்கிறது. மோசேயை சொல்றாரு, முதல்ல கூப்பிட்டவரு, ரெண்டாவது எப்படி கூப்பிடுறாரு? நான் உன்னை அனுப்புவேன், வா. ஹல்லேலூயா. சொல்றாரா இல்லையா? 10வது வசனத்துல பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. சொல்லுங்க, வா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வா. ஆண்டவர் சொல்லுவார், வா. ஆமென். வா. எதற்கு? உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன். ஆமென். ஏங்க அங்க இருந்தாயே பயந்துகிட்டு ஓடி வந்தேன். அங்க இருந்து தானே பயந்துகிட்டு இந்த பாலைவனத்தில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கேன். என்னை பிடிச்சி மரண கைதியாக்கி போட்டு போடுவானுங்களே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொலை செய்ய தேடினவெல்லாம் செத்து போனான்டா. அல்லேலூயா. பார்வோனுக்கு பயந்துகிட்டு இருக்கியா? பார்வோன் செத்து போனான். வேற யாருக்கு? அந்த போட்டு கொடுத்தானே ஒருத்தன், அந்த எபிரேயனா எகிப்தியன், அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கியா? அவனும் மண்ணோட மண்ணா போயிட்டான். உன்னை கொலை செய்ய தேடின ஒருத்தன் கூட அங்க இல்ல. வா. உன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கூப்பிடுறார், வா. ஆமென். வா. அல்லேலூயா. ஆமென். உன் மேல ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் பாரு. என்ன குகை? உபத்திரவத்தின் குகையிலே. பல உபத்திரவம். சிலருக்கு பிறந்ததுல இருந்தே உபத்திரமா இருக்கும், என்னன்னு தெரியாது. நமக்கு பிறந்ததுல இருந்தே பாடுகள். நான் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு யோபு சொன்னது போல, நான் ஏன் தான் பிறந்தனோ, பிறந்ததுல இருந்தே பாடுகள். நான் சொல்றேன், அப்படி யாராவது நொந்துக்காதீங்க. தேவனுடைய திட்டம் உங்கள் மேல இருக்கிறது. உங்க பாடுகள் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. வா. சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அழைப்பு இன்னைக்கு வர கேட்டுக்கொண்டிருக்கிறது. எஃப்எம்பிபி என்கிற ஒரு சின்ன பிரேயர் பேண்ட், ஃப்ரெண்ட் மிஷனரி பிரேயர்
பேண்ட், சின்ன ஒரு 4 நபர்கள் கூடி ஜெபிச்சாங்க. அவங்க மிஷினரிகளை அனுப்புனாங்க. அவங்க ஒரு ஸ்லோகத்தை சொன்னாங்க, போ அல்லது அனுப்பு, கோ ஆர் சென்ட். நிறைய மிஷினரிகள் போனாங்க, காடுகளிலும் மலைகளிலும் போய் ஊழியம் செய்தாங்க. இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அழைப்பு என்ன? போ. அல்லேலூயா. கர்த்தர் மோசே கொடுத்த அழைப்பு என்ன? வா. அப்புறம் போ. முதல்ல என்ன சொல்லுவாரு? வாம்பாரு. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே வா. ரெண்டாவது என்ன சொல்லுவாரு? போ அப்படிப்பாரு. ஆமென். மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார், வா, உன்னை நான் என்ன செய்வேன்? உன்னை நான் பார்வோன் இடத்துல அனுப்புவேன். எங்க இருந்து நீ ஓடி வந்தாயோ, எங்க இருந்து நீ தோற்று போனவனாய் வந்தாயோ, எங்க இருந்து பயந்துகிட்டு வந்தாயோ, அதே இடத்துல உன்னை அதிகாரம் உள்ளவனாய், ஹல்லேலூயா, உன்னை அடையாளங்கள் உள்ளவனாய் மறுபடியும் நான் அனுப்ப போறேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த இடத்துல பயந்துட்டு வந்த, ராத்திரியா ஊரை விட்டு ஓடி வந்தல்ல, அந்த ஊர்ல, ஹல்லேலூயா, எந்த ஜனத்துக்கு பயந்துட்டு வந்தியோ அந்த ஜனத்துக்கு முன்னாடி உன்னை நான் அனுப்புகிறேன். எப்படி? வெறுமையானவனாக அல்ல, அற்புத அடையாளங்களோடு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு எதிரிக்கு முன்னால நமக்கு விருந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. இன்றே சத்துருக்கள் கண்காண நீ எனக்கு ஒரு விருந்தொருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று நான் தமிழ்ல பேசுறத பிரதர் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணார். எனக்கு வேற லாங்குவேஜ் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆங்கிலம் பிடிக்கும், ஹிந்தி பிடிக்கும், மலையாளம் பிடிக்கும். ஆனால் அது என்ன பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அதை பிடிக்குது. நானும் பிடிச்சு பார்க்குறேன், மறந்து போயிடுது, வேர்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடுது. என்ற சத்துருக்கள் கண்காண நீ எனக்கு ஒரு விருந்தொருக்கும். எதிரிய பார்க்க வச்சு உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, எங்க இருந்தா வந்த? எகிப்தில் இருந்து. என்ன செஞ்சுட்டு வந்த? ஒருத்தரை கொன்னுட்டு வந்தேன். எதுக்காக வந்த? என்னை பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு நினைச்சானுங்க, தப்பிச்சம் பொழைச்சோன்னு வந்துட்டேன். அந்த எகிப்துக்கு தான் ஒன்று அனுப்புறேன். ஹல்லேலூயா. நீ எப்படி போற? உன் கையில் இருக்கிற கோலை போடு, பாம்பாக மாறுது. உன் கையை மடியில போடு, குஷ்டரோகமா மாறுது. வெளியே எடு, குஷ்டரோகம் மாறி போகுது. இதெல்லாம் அடையாளங்கள், ஒண்டர் அண்ட் சைன். ஹல்லேலூயா. உன்னை எப்படி அனுப்புகிறேன்? அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் உன்னை நடத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு முச்செடியில எழுந்தருடைய தயவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது, எந்த இடத்திலே தோற்று போனோமோ அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர்த்தி நடப்பார். ஹல்லேலூயா. ஆனா இவன் சாக்கு போக்கு சொல்லிட்டு கிடக்கான். இவன் சாக்கு போக்கு சொல்லி எல்லாம் முடியாது, அது செய்ய முடியாது, நான் பேச்செல்லாம் மறந்து போச்சு, எனக்கு எகிப்தின் பாஷையை மறந்து போச்சு, இப்போ மீதியான் தேசத்தில் வந்துட்டேன், ஒன்றுமே தெரியல, நான் மந்தனாக்கும் திக்குவாயும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவனா. இப்போ சொல்கிறேன் பாருங்க, நான் மந்தனாக்கும் திக்குவாய் உள்ளவனை மாற்றி நீ எந்த நாக்கோட இரு, எப்படி இருந்தாலும் உன்னை அதே இடத்துல உன்னை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. பார்வனுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறதுக்கு உன்னை கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. நீ சொன்னது அங்கே நடக்கும். ஹல்லேலூயா. மழை பெய்யென்றால் பெய்யும். ஆமென். வாதைகள் வா என்றால் வரும், தவளைகள் வா என்றால் வரும், போகென்றால் போகும். உன்னை அதிகாரம் உள்ளவனாய் கொண்டு போக போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க அந்த முச்செடியின், அதுல இன்னொரு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்டையும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்பதான் இந்த செய்தி நிறைவாகும். பாருங்க, 2வது வசனத்துல அந்த முச்செடியை மோசே உற்று பார்த்தான்.
ஹல்லேலூயா. சில காரியங்களை கொஞ்சம் எப்படி பார்க்கணும், கொஞ்சம் கவனிச்சு. சில விசுவாசிகள் என்ன பிரசங்கம் பண்ணுங்க, எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு எப்படியோ இருப்பாங்க. அவங்களால ஆண்டவருக்குன்னு சல்லி காசு பயன் இருக்காது. ஆண்டவருக்கே பயன் இல்லைன்னா பண்ண உலகத்துக்கு என்ன பயன் இருக்க போகுது? உற்று பாருங்கள். ஹல்லேலூயா. காரியம் இப்படி இருக்கிறதா என்று பெராயா பட்டணத்தார் என்ன செய்தார்களா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்க பட்டணத்தை உள்ளவர்களை பார்க்கலும் எப்படி இருந்தார்கள்? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எத்தனை நிருபத்தை வாசி புதிய ஏற்பாட்டே முடிச்சாச்சு. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொன்னால் பேணி முடிச்சுக்கிட்டு. ஏன் காரணம் என்ன? அதை பார்த்தோம், ஆனால் எப்படி பார்க்கல? உற்று பார்க்கல. இங்கே வந்து இப்போ என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? என்னதான் பார்க்குறாங்க? செய்தி அப்படியே கேட்குற மாதிரி இருக்காங்க. ஆனால் சிந்தை எங்கே போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? சிந்தனை எங்கேயுமே ரோரிங் ஆகிடுது, போய் வலை பாஞ்சிக்கிட்டே இருக்குது. மோசே அதை எப்படி பார்த்தான்? உற்று பார்த்தான். கர்த்தருடைய காரியங்களை உற்று பார்க்கணும், தேசத்தை உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் உற்று பார்க்கும்போது ரெண்டாவது என்ன நடந்துச்சு? என்ன வேகமாக முடிக்கிற மாதிரி யூத் மீட்டிங் வேறு இருக்கு. சொல்லவே இல்லை பாஸ்டர், சொல்லாமல் இருந்தேன். அந்த இல்லாட்டி அடுக்க 2 பேர் லீவ் போட்டுருவான். ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த தரிசனம் என்ன செய்கிறது? அவனை கிட்ட போனான். 4வது வசனம் என்ன என்ன செய்ய வச்சது? கிட்ட போனான். சொல்லுங்க. உற்று பார்த்தான். சொல்லுங்க. உற்று பார்த்தான், கிட்ட போனான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய காரியங்களை ஏனோ தானம் என்று பைபிள் படிச்சா சும்மா கடமைக்கு ஒரு மூச்சில் வாட்சி முடிக்கிறது. செய்தி கேட்டால் ஒன்றும் கிடையாது, வளர்ச்சியே இல்லை. வேத வசனத்தை மனப்பாடம் பண்றது இல்லை. உற்று பார்த்தான், ரெண்டாவது கிட்ட போனான். இன்னும் கிட்டி கிட்டி சேர்த்து கொள்ளும் பாடுபட்ட நாயகா. ஒரு பாமால இருக்கு பாருங்க. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தாந்த ரட்சகா. ஹல்லேலூயா. எல்லாம் கிட்டெல்லாம் போகக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதோட சரி. வேற எதுக்காவது நீங்கள் போனீங்க, சாத்தான் சொல்லுவோம், போனேன் உன் முடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி பிடி ஒழுங்க. சிலருக்கு பிசாசு சொல்லி வச்சிருக்கிறான், கிட்ட போயிடாத, கிட்ட போனா பாடு வரும், கிட்ட போனால் உபத்திரம் வரும், சும்மா போ உக்காந்துட்டு வா, பையில படிக்காத, பாட்டு பாடாத, கைத்தட்டாத, ஜெபம் பண்ணாத, எந்த ஜெப கூட்டத்துக்கும் போயிடாத, தீர்மானத்தோடு இரு என் மகனே, நான் சொல்லுவதை கவனி. சாத்தான் சொல்லி கொடுக்கிறான், எங்கேயும் போயிடாத, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் சம்மதியாத, இந்த பாஸ்டர் உன்னை நயங்காட்டினால் நீ சம்மதியாத. யூத் மீட்டிங் வாம்பாரு, அந்த ஜெபத்துக்கு வாம்பாரு, நீ என்ன செய்யாத, சம்மதியாத. பாவிகள் அதை ஆப்போசிட், சம்மதிச்சிடாத, நீ இதிலே இரு கடைசி வர. அந்த ஆராதனை அதுவும் ஆரம்ப ஜெபத்துக்கு வரமாட்டேங்க, அதுவும் லேட்டு. இப்படியே இரு, இப்படியே இரு, உன்னை இப்படிதான் நான் வச்சிருப்பேன், இதுல ஒரு அடி கூட நீ கிட்ட போயிடக்கூடாது. இருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேருங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இருங்க, எனக்கு என்ன. ஆனால் தேவனுடைய அக்கினி, முச்செடியில எரிந்த அக்கினி என்ன செய்கிறது? அவனை கிட்ட இழுக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம். ஆமென். கிட்ட போக போக கர்த்தர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கிட்ட போக 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 நீங்க கர்த்தருடைய கையில பயன்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 5வது வசனம், அது அவனை கிட்ட இழுத்தது. 5வது வசனம் என்ன? நீ உன் பாத ரட்சைகளை கழட்டி போடு. ரிமூவ் யுவர் செப்பல். அங்கே ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முச்செடியில் எழுந்தவனுடைய தயவு நம்மேல இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த தயவுனால
நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மோசே எப்படி இருந்தால் அந்த தயவை என்ன செய்தான்? உற்று பார்த்தான். எல்லாரும் சொல்லுங்க, கிட்ட போனான், சுத்திகரிக்கப்பட்டான். இப்ப கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். நாமும் கிட்ட போக வேண்டும். நாமும் கர்த்தருடைய காரியங்களை உற்று பார்க்க வேண்டும். நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, முச்செடியில் எழுந்தருளினுடைய தேவ தயவு எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க எல்லாரும்.